ஜனநாயகன் மட்டும் இல்லை, இன்னும் பல தமிழ் படங்களை வந்து நிறுத்திட்டாங்கன்னு கேள்விப்படுறேன். பிரச்சனை வந்துடுமோன்னு பயம். ஏன்னா கன்னட அமைப்புகள்லாம் அங்கே போயிட்டு கலடா பண்ணுறாங்க. ஸோ பெரிய பிரச்சனை வந்ததுன்னா கஷ்டங்கிறதுனால டிகே சிவகுமார் வந்து மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணிட்டார். விஜயோட காவேரி டிஸ்பியூட் தான். அந்த காவேரி டிஸ்பியூட் ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இதயக்கனி படத்தில் டிஎம்எஸ் வந்து வானும் நீரும் காற்றும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. அது கொண்ட இவர் நம்ம சீர்காழி வருவார், பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே, பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே அப்படின்னு பிடிப்பார். பட் இப்போ நீரையும் வந்து பொது கிடையாது, இப்படி ஆகிடுச்சு. நைல் நதி வந்து 8 நாடுகள் மூலமாக போகிறது, ஒரு பிரச்சனை கிடையாது. பாகிஸ்தானுக்கு கூட நம்ம இந்த ஜீலம் சட்லேஜ்லாம் வந்து 80% கொடுத்தோம். ஏன்னா நேருக்கு வந்து பாகிஸ்தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு கையே தொடாமல் இருந்தோம். நம்ம எத்தனை பிரச்சனைகள் எவ்வளோ போர்கள் வந்தாலும் சரி, இப்போ 9/11 இல்லை வேறு ஏதோ பிரச்சனைகள்லாம் வந்த போதெல்லாம் கூட மன்மோகன் சிங் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. பிஜேபி வந்த பிறகு தான், அதுவும் மோடி வந்ததுக்கப்புறம், வாஜ்பாய் கூட எதுவும் பண்ணியிருக்க மாட்டார். மோடி வந்ததுக்கப்புறம் தான் தைரியமாக ஆக்ஷன் எடுக்கிறாரு. நான் பிஜேபி மெம்பர் தான், பட் ஏன்னா ஒரு ஹிந்துங்கிறதுனால அது ஹிந்துன்னு சொல்லாமான்னு தெரியல. தமிழ்நாட்டில் வந்து ஹிந்து கிடையாது, நாங்கள் வந்து சைவ மதம் வைஷ்ணவ மதம்ன்றாங்க. ஏதோ ஒரு மதம் இருந்துட்டு போட்டோம். கடைசியில் எல்லாருமே ஆப்பிரிக்காவில் ஒரு குரங்குலேருந்து வந்தாங்கிறாங்க. அதனால் அந்த ஆக்சுவலாக மதங்கிறதுலேருந்து வெளியே போயிட்டேன். கடவுள் நம்பிக்கையே கூட எனக்கு பெருசாக கிடையாது. ஏன்னா இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும்போது கடவுள் எங்கே இருக்கான்னு தான் ஒரு நம்பாட்டுத்தலங்க எல்லாத்துலேயுமே. இது எந்த மதத்தாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி பாமை வச்சேன்னா எந்த கடவுள் வந்து தடுக்க மாட்டான். அது எதுவா பெரிய பெரிய பவர்ஃபுல் டெம்பிள்ஸாக இருக்கட்டும், எங்கே நீங்கள் பாம்பு வச்சாலும் ஒன்றும் ஆகாது. நான் பிஜேபி மெம்பர் தான், பட் எனக்கு மோடியை பிடிக்காது. அதுவும் முக்கியமாக வந்து அவர் வந்து திருக்குறளையோ இல்லை தமிழையோ பேச ஆரம்பித்தார்னா எனக்கு ரொம்ப சோகமாக இருக்கும்போது அதை போட்டு கேட்பேன். நல்லா வாய் விட்டு சிரிக்கலாம். பட் என்ன, யூஎன்லாம் போயிட்டு தமிழ் தான் உலகத்திலேயே முதல் மொழி, எங்கள் நாட்டில் திரிக்கிறதுன்னு பெருமையாக சொல்கிற, அதுக்காக சந்தோஷம். இப்போ நீரையும் பிரிச்சிட்டோம். கேரளாவில் பார்த்திங்கன்னா எல்லா நதியும் அந்த அரேபியன் சீயை பார்த்து தான் போகுது. வைகை ஒன்று தான் இந்த பக்கம் வருது. அது நமக்கு நல்லபடியாக கொடுத்தாங்கன்னா வேறு எதையும் கேட்கல. மற்ற நதிகளில் எங்களை திருப்பி விடுன்னு கேட்கல, திருப்பி விடவும் முடியாது. வைகையை கொடுங்க, வந்து கொடுத்தீங்கன்னா நல்லபடியாக நாங்கள் சாகுபடி செஞ்சு, ஏன்னா இங்கேருந்தால் உங்களுக்கு வந்து அரிசி பருப்பு காய்கறிகள்லாம் போகுது. நிறைய கொடுத்தீங்கன்னா நாங்கள் நிறைய சாகுபடி பண்ணி கம்மியான விலைக்கு உங்களுக்கு கொடுக்க முடியும். தேவையில்லாமல் மின்சாரத்தெல்லாம் வந்து நாங்கள் செலவழிக்க வேண்டாம், நிலத்தடி நீரை உறிஞ்ச வேண்டாம். மின்சாரம் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னு சொன்னால் கூட அது வந்து யூஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணலாம். நிறைய மானியங்கள் கொடுக்கலாம் கவர்மெண்ட், வேறு ஏதாவது வகையில் விதைகள், அதெல்லாம் உங்களுக்கு தானே சீப்பான விலைக்கு கிடைக்கும். யோசிச்சு பாருங்கள் ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன்.